வாரத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க 4 நாள் கீரை சாப்பிட்ணும். அதில் ஒரு நாள் முருங்கைக்கீரை கண்டிப்பாக சாப்பிட்ணும். 15 நாளைக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சாப்பிட்ணும். அதோட கருப்பு விதையுள்ள உலர் திராட்சைங்க, ஆங்கூர் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ட்ரை அத்தி உலர் அத்தின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் மத்தியானம் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊற வச்ச பழத்தையும் 3 டேட்ஸோ எத்தனையோ விரும்புகிற டேட்ஸ் அதோடு சாப்பிட்டு ஊற வச்ச தண்ணி குடிச்சிடணும். ஏன்னா அதில் தான் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. குடித்ததுக்கப்புறம் டே டைமில் ஏதேனும் வைட்டமின் சி உள்ள பொருள்கள், நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சப்பழம் ஏதேனும் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா ஹீமோகுளோபின் கண்டிப்பாக 15 நாளில் நல்ல ஒரு 2 பாயிண்ட் ஏறிடும். இதை ரெகுலராக பண்ணால் 15 நாளில் கண்டிப்பாக ஏறும். சரிங்க, இப்போ ஹீமோகுளோபின் முடிஞ்சிருச்சு. அதிக உதிரப்போக்கை நிறுத்துறதுக்கு துவர்ப்பு பொருள் இம்மீடியட்டாக உங்களுக்கு நிறுத்தணும் அப்படின்னா மாதுளம்பழ தோலை நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி அதில் தேனோ இல்லை பனங்கருப்பட்டியோ போட்டு பனங்கல் கண்டோ போட்டு குடிக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, வாழைப்பூ அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி குடித்தாலும் உதிரப்போக்கு நிறுத்தணும். அடுத்து பொட்டுக்கடலை சாப்பிட்லாம். இது எல்லாமே இந்த துவர்ப்பு பொருள் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்க பெண்களுக்கு அதை கட்டுப்படுத்தும். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ நம்ம உதிரப்போக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பெண்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்னென்னா, அந்த டைமில் வயிற்று வலி வருதுங்குவாங்க, இடுப்பு வலி வருதுங்குவாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான மருத்துவம், வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரை வயிற்று வலி வர நேரத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா உடனே நிற்கும். அப்படியும் இல்லைன்னா முருங்கைக்கீரையை அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அதில் தேனோ உப்புக்கல்லோ கலந்து குடித்தாலும் வயிற்று வலி நிற்கும். நெக்ஸ்ட் திங், வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் தான் நிறைய பெண்களுக்கு பிரச்சனைகள் வந்து சொன்னாங்கன்னா எனக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்றத பெருசாக பேசுகிறாங்க. அது ஒரு பயப்படக்கூடிய வியாதியே இல்லை. வெள்ளைப்படுதல்ங்கிறது என்னென்னா, இந்த வாயில் நம்ம எடுத்துக்குவோம், எச்சில்ங்கிறது ஒன்று சுரக்கலைன்னா எப்படி இருக்கும் இந்த உதடு, எச்சில் சுரக்கவும் தான் உதடு வந்து கொஞ்சமேனும் அந்த ஈரப்பதத்தோடு இருக்குது. இதுக்கு 2 காரணம். ஏன் எச்சில் வந்து சுரந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது வெளியில் இருக்க காற்றோ இல்லை நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலும் அந்த பொருளில் இருக்க கிருமிகளை இந்த எச்சில் வந்து அழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதே போல தான் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்கிறது நார்மலாக இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து வெயில் படாத இடமாக இருக்கிறதுனால கிருமி தொற்று ஈஸியாக ஏற்படும். அப்போ இந்த கிருமிகளை அழிக்கிற தன்மை அந்த வெள்ளைப்படுற அந்த சின்ன மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு இருக்குதுங்க. ஸோ இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் அதுவே துர்நாற்றத்தோட அதிகமாக ஒரு ப்ளீடிங் ஆகிற மாதிரியே ஆணிச்சுன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான வைத்தியம், பட்டையை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா சரியாயிடும். பட்டை